வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்க பிரீத்தி சுரேஷ். நம்ம ராஜயோகம் டிவில தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கும் ஒரு தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த தகவல் சொல்கிறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப பிடித்த ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்ருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சிலர் பார்த்தீங்கன்னா படத்தில் சொல்கிற ஒரு நகைச்சுவை மாதிரி தான், நான் 3 வேளை குளிக்கிறேன், 4 வேளை பல் தேய்க்கிறேங்கிற மாதிரி ரொம்ப கடவுள் பக்தியாக இருக்கிறேன், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆன்மீகத்தில் எனக்கு பயங்கர நம்பிக்கை இருக்குது, ஆனாலும் எனக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது, நான் எவ்வளோ கோயில்களாக போகிறேன், பரிகாரங்கள் பண்ணுறேன், நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா விரதம்லாம் கூட இருக்கிறேன், ஆனால் எனக்கு நான் நினச்ச காரியமோ நல்லதோ ஏன் நடக்கலைன்னு கேட்குறவங்களுக்கு உங்கள் பதில்? பொதுவாக ஆன்மீகத்தை நம்புகிறோம் அப்படிங்கிறத விட ஆசை இல்லாத ஆன்மீகத்தை நம்பக்கூடிய யாராக இருந்தாலும் ஓசையே இல்லாமல் இந்த உலகத்தில் உயர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிறது அனுபவ ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு கோயிலுக்கு போகும் பொழுதே நம்ம வீடு வாங்கணும், நல்ல காரு வாங்கணும், சமுதாயத்தில் பெரிய வாழ்க்கை வாழணும், லட்சாதிபதி அப்படிங்கிறத விட கோடீஸ்வரராக வாழணும், இன்னும் சில பேர் கோடீஸ்வரர் அப்படிங்கிறத விட கோடியாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் கோயிலுக்கு போகக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த உலகத்தில் பிறந்ததுக்காகவே நம்ம பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிறந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சாதாரணமாக யாராவது ஒருவர் கடன் கொடுத்தாலோ அல்லது சின்ன உதவி செஞ்சாலோ நம்ம நன்றி அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம். அந்த மாதிரி இந்த உலகத்தில் மனித பிறவையாக ஜனனம் எடுப்பதற்கு காரணகர்த்தாவாக விளங்கக்கூடிய கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லக்கூடிய வழக்கத்தை முதல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறது உண்மை. நிறைய பேர் குலதெய்வத்து கோயிலுக்கே போகிறது கிடையாதுங்க. குலதெய்வம் அப்படிங்கிறத விட, குலதெய்வத்தை மதிக்கிறத விட தூர தேசத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு, அடுத்த மாநிலம் அடுத்த நாட்டில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு, உள்ளூர் இருக்கிற கோயிலுக்கு அதிகமாக மதிப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இயல்பான விஷயமா வந்துட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஆன்மீகத்தை நீங்கள் நம்புறீங்க அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம்தான், ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். ஆன்மீகத்தை எப்போ நம்புறீங்க? இந்த உலகத்தில் பிறந்து கொஞ்சம் கல்வி கற்று வளர்ந்து அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஆன்மீகத்தை நம்புறீங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆன்மீகத்தை நம்பினதுனால உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஆன்மீகத்தை ஒரு 5 வயசில் அல்லது 20 வயசில் அல்லது 30 வயசில் நீங்கள் நம்பலாம். சில பேர் காலம் கடந்து 50 வயசுக்கு மேலே அல்லது 60 வயசுக்கு மேலே ஆன்மீகத்தை நம்பக்கூடிய அருகதை இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் ஆன்மீகத்தை நம்பக்கூடிய இந்த 5 வயசு 10 வயசுக்கு முன்னாடி உங்களுடைய கரு உருவாகும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரியான வாழ்க்கை அப்படிங்கிறது கடவுளால் விதிக்கப்பட்டிருக்குது, வகுக்கப்பட்டிருக்குது. கடவுளால் வகுக்கப்பட்ட அந்த பலன்களுக்கு வாய்தா கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்ப வேண்டிய விஷயமா இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அப்போது நீங்கள் கருவில் இருக்கும் பொழுதே கடவுளால் வகுக்கப்பட்ட அந்த விதி அப்படிங்கிறது 5 வயசில் இந்த கல்வி, 10 வயசில் இந்த கல்வி, 15 வயசில் இந்த உத்தியோகம் போக வேண்டியது, அல்லது 20 வயசில் இந்த உத்தியோகம், அல்லது 25 வயசில் இந்த கல்யாணம், 30 வயசில் இவ்வளவு கௌரவம், அல்லது 35 வயசில் இவ்வளவு அவமானம், 40 வயசில் இவ்வளவு வெகுமானம், அதற்கப்புறம் 50 வயசில் இவ்வளவு கௌரவம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் கடவுள் உங்களுடைய சிசு உருவாகும் பொழுதே மிகப்பெரிய பிசகு இல்லாமல் வகுத்து வச்சிருக்கார் அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி உங்களுக்கு நல்லது கெட்டது, சுப பலன்கள் அசுப பலன் சம்பந்தப்பட்ட விஷயங்களே கலந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிற பிரபஞ்ச விதிக்கு உட்பட்டு உங்களுக்கு ஒரு சில யோகங்களும் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு சில சுப யோகங்கள் அப்படிங்கிறத விட அவயோகங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி அவயோகம் இருந்தாலோ அல்லது உங்களுடைய ஜாதக ரீதியாக யார் ஒருவர் ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் 6ஆம் இடத்து அதிபதியோ அல்லது 8ஆம் இடத்து அதிபதியோ அல்லது 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தோ அல்லது 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து திசா நடந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு தடுமாற்றம் அல்லது கஷ்டம் அல்லது இடமாற்றம் அல்லது அவமானம் வரும் அப்படிங்கிறது அடிப்படையான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் அதாவது உங்களுக்கு அவமானம் வரும், இந்த வயசில் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது முன்னாடியே எழுதி வைக்கப்பட்ட விதி. நீங்கள் இன்றைக்கி போய் விளக்கு போடுறோம், பூஜை பண்ணுறோம், விரதம் இருக்கிறோன்னு சொல்லி என்ன விரதம் இருந்தாலும் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும், அதை தடுக்க முடியாது. ஆனால் அந்த கஷ்டத்தில் நீங்கள் வீண் போகாமல் காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய தகுதி இந்த ஆன்மீகத்துக்கு மிகுதியாக இருக்குது அப்படிங்கிறது அனுபவ உண்மையாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சில பேர் சின்ன சின்ன கஷ்டத்துக்கு கூட பார்த்திங்கன்னா கவலைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையே வீணாக போயிடுது. சில பேருக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குடும்பத்துக்கு அவமானமாக ஒரு கஷ்டம் வைங்களே,
இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு, இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு, இனி இவங்க அவ்வளவுதான் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் ஆன்மீகத்தை நம்பியுள்ள அந்த குடும்பம், ஒரு கால் அந்த குடும்பம் ஆன்மீகத்தை நம்பி இருந்ததுன்னு வைங்களே, ஆன்மீகத்தின் மேலே அதிகபட்ச நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது, தடுக்க முடியாது. ஆனால் அந்த கஷ்டத்தை தாண்டி அதே ஊரில் யாரெல்லாம் இவங்க அவ்வளவுதான் அப்படின்னு அவமானமாக பேசுனாங்களோ அந்தவங்க முன்னாடி வெகுமானமான வாழ்க்கை, யார் இவங்க ஆகாதுன்னு பேசுனாங்களோ அந்த வாயை இவங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பெருமையாக பேசக்கூடிய வாழ்க்கையை அருமையாக கொடுப்பது தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது. ஆக கஷ்டம் வருது, ஒரு துன்பம் வருது, அல்லது தேவையில்லாத போட்டி வருது, பொறாமை வருது அப்படிங்கிறது உலக இயல்பு. நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு வைங்களே, ரோட்டுக்கு போனால் பஸ்ஸு வரும், லாரி வரும், தண்ணி லாரி வரும், இன்னும் தேவையில்லாத விஷயம் நிறைய இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் எது வந்தாலும் நீங்கள் பாதுகாப்பாக மறுபடியும் வீட்டுக்கு போகிறீங்களா அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அந்த வகையில் காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால கஷ்டம் வரும், கடன் வரும், தொந்தரவு வரும், பிரச்சனை வரும், அவமானம் வரும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே உங்கள் வாழ்க்கையில் வெகுமானம் வருதா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வெகுமானத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அனுமானம் ஆன்மீகம் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். சூப்பர் சார். ஸோ நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் நீங்கள் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான நல்ல பலன் கண்டிப்பாக உங்களை தேடி வந்து சேரும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராஜயோகம் டிவியில் பார்த்தீங்கன்னா புத்தம் புது ஆன்மீக தகவல்கள், மாத பலன்கள், தின பலன்கள், பல விஷயங்கள் வந்து உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என்ன போன்ற விஷயங்கள் தாண்டி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன போன்ற எல்லா தகவல்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.